தற்போது ஒரு அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விசச்சாராயம் குறித்த விவகாரத்தில் இதுவரை 50 பேர் பலியாகி உள்ளனர். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் உதயநிதி, ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி செல்ல உள்ளாரா என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் குறித்து 3 அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெரிவிக்க உள்ளனர். உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் செல்ல உள்ளதான தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குறித்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கான தற்போது வரை அதற்கான நேரம் முடிவாகவில்லை எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு ஆற்றங்கரை அருகே நந்தவனம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை வாங்கி குடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று 3 அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் உயிரிழப்பு சம்பவங்கள், அங்கிருக்கக்கூடிய நிலவரம், வழங்கப்படக்கூடிய சிகிச்சை உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி தரக்கூடிய நிலையில் அதற்கான நேரம் தற்போது வரை முடிவாகவில்லை. இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கிறார். எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விரிவான பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 3 அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளலாமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான உறுதியான நேரம் என்பது தற்போது வரை முடிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.